program 2025 to 2026. Today is the Women's Day, so we came to meet a very proud woman who is the Gen Z ma'am, the inspector of police, all over women police of Kanyakumari district. So நாங்க வந்து குமரியர்கள் தேர்வை இளம்பிரியாணி நிகழ்ச்சியில தான் இருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறது மிஸ்டர் முள்ளஞ்சேரி எம் வேலே. இவர் தான் எங்களோட ஆர்கனைசர். இவர் தான் இது எல்லாத்தையும் நடத்துறாரு. ஸோ முதல்ல நாங்க ஆரம்பிச்சது ஜூலை 13 எல்சார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எங்களுக்கு கெஸ்டா வந்து டாக்டர் வி நாராயணன் சேர்மன் ஆஃப் ஐஎஸ்ஆர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு செஷன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இந்த இந்த என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்ல எனக்கு இந்த வருஷத்தோட டாபிக் வந்து எர்த் ஸ்மைல் அதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நிறைய பேர்ல நாங்க கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆகி வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய விதமான நியூஸ் ரீடிங் மாதிரி வீடியோஸ் பண்ணி போடுறது, நியூஸ் ரீடிங்ல திருக்குறள் பத்திலாம் சொன்னோம். அப்புறம் பிளான்ஸ் நாங்க நட்டோம். அப்புறம் வந்து நிறைய விதமான டாஸ்க் எல்லாம் பண்ணோம். ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், மாடல் பிரசன்டேஷன், போஸ்டர் பிரசன்டேஷன், அப்புறம் டீச்சர்ஸ் டேக்கு ஸ்பீச், ஹெல்த் ஸ்பீச், காந்தி ஜெயந்தி ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான நாங்க பண்ணி அதுல இருந்தும் நாங்க செலக்ட் ஆகி வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எங்களுக்கு நிறைய கேம்ப்ஸ் வச்சு நாங்க பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணோம். அப்புறம் ஐஏஎஸ்டி போனோம், எஸ்டிஎஸ்டி சிசிஆர் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ் போனோம். அப்புறம் விஎஸ்எஸ்சி கோர்ஸ் போனோம். அப்புறம் விஓ சிதம்பரனார் கோர்ஸ் போனோம். விஎஸ்எஸ்சி சும்பா ராகேஷ் போனோம். அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்க விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்க நிறைய யூடியூப்ல நாங்க நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி கூட உட்காந்து ஹியூமன் பிஹேவியரை பத்தி டிஸ்கஷன், அப்புறம் ஃபேமிலிக்கு நாங்க சயின்டிபிக் கைடன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்புல அதை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கறது. அப்புறம் நாங்க ஹெர்பல் மெடிசன் பண்ணியிருக்கோம். அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி இன்னைக்கு நாங்க வந்து உணவு மண்ணின் மனம் வீசும் உணவு திருவிழாக்காக ட்ரெடிஷ்னலா ஃபுட்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வரிசையில இன்னைக்கு நாங்க வந்து உமன்ஸ் டேக்காக உங்களை வந்து பேட்டி எடுக்க வந்தோம். இப்போ வந்து ஆண்கள் நிறைய இருக்கு இந்த துறையில, ஒரு பெண்ணாட்ட நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ல நீங்க வந்துருக்கீங்க, எவ்வளவு பெரிய பொசிஷனை நீங்க வந்து வந்திருக்கீங்க. அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அதாவது உங்களோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ட்டு எல்லாருமே ஜென்ரல் ஈக்குவல். ஆனால் ஆணுக்கு வந்து நம்ம வந்து பிசிக்கலாக தான் நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கோம். பட் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் வந்து ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லா ஒர்க்குமே பெண்கள் பண்ணுறாங்க. பெண்கள் வந்து இரவு நாளும் சரி பகல் நாளும் சரி வெயில் மழை எதுவுமே பார்க்கறது அவங்க ஒதுங்கி எதுவுமே நாங்கள் பெண்கள் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து அந்த காலத்தில் அடுத்ததும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா ஃபீல்ட்லையுமே பெண்கள் எல்லாமே வின்னராக மாறாங்க. அதே மாதிரி போலீஸ் ஃபீல்ட்லையும் பெண்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தைரியமாக எல்லா ஃபீல்ட்லையுமே தைரியமாக இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் ஃபீல்டில் கண்டிப்பாக பெண்கள் இருக்கிறனால நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. நிறைய குடும்ப கஷ்டமும் வராங்க. குடும்பத்தில் கணவனுடைய உறவினர்களால் நிறைய பாதிப்பு இருக்கு. அதனால ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் தனியாகவே அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து நிறைய அவங்க கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாலியல் தொல்லை அப்படின்னு நிறைய டார்ச்சர், செக்ஷுவல் டார்ச்சர், ஹாராஸ்மெண்ட் நிறைய நடக்குது. அதுக்கும் இந்த ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறையா கேஸ் போடுறாங்க, நிறைய பேர் தண்டனை வாங்கி இருக்காங்க, நிறைய நயம் வைக்கிறவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதனால அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதனால அதில் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்குறாங்க.
அதில் ஃபீல்டில் வேலை பார்க்குறது கம்மியாக தான் இருக்கு. ஸோ களப்பணியின் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்ன? களப்பணி அப்படிங்கும்போது சில நேரம் நல்ல சுச்சுவேஷன் இருக்கும். சில நேரம் சுச்சுவேஷன் வந்து நிறைய க்ரௌடு ஏரியா இருக்கலாம். க்ரௌடு நிறைய இருக்கிற நேரம், அந்த நேரம் வந்து சில சுச்சுவேஷனை பொறுத்துதான். மற்றபடி க்ரௌட் ஏரியாவில் வந்து நம்மளே காத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பெண்கள் அவங்க சேஃப்டியை பார்க்கணும். அடுத்துதான் அவங்கள சேஃப்டி. நம்மளை முதல்ல தற்காப்பு கொண்டு அடுத்து மக்களை காக்கணும். பெண்கள் லேசா டச் பண்ணாலே அது குற்றம் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்மளும் நம்மளை பாதுகாக்கணும், அடுத்து மக்களையும் பாதுகாக்கணும். அப்போ அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் சொல்லி இருந்தாலும் போலீஸ் அப்படின்னு வந்துட்டா ஆண் பெண் ஜெண்டர் வந்து பார்க்கறது கிடையாது. ஆண் பெண் பார்க்காம அந்த க்ரௌட்லையும் அந்த வேலை பார்க்க தான் செய்வோம். அதே மாதிரி ஐசோலேட்டட் ஏரியா, தனிமைப்படுத்தப்பட்ட எதுலையாவது டியூட்டி வரும் அப்படின்னா நமக்கு வந்து இயற்கை உபாதை எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் நிறையா இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்தபடி பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் இதில் வந்து உருவாக்கிட்டோம். குற்றவாளிகளை கையாளும் போது இல்லைன்னா பதட்டமான சூழ்நிலையை கையாளும் போது உங்க மனதைரியம் எப்படி இருக்கும்? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 22 வருஷம் ஆகுது. அதனால் இப்போ குற்றவாளிகளை கையாளும் போது அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது நம்ம பிள்ளைங்க பாதிக்கப்பட்டா எப்படி இருக்கும், நம்ம குடும்பத்தில் பாதிக்கப்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கேஸ் வரும்போதும் அந்த மனநிலையில தான் நம்ம வந்து குற்றவாளிகளை ஹேண்டில் பண்ணணும். நம்ம பாதிக்கப்பட்டா எப்படி அவன் மேலே வந்து குற்றவாளின்னு தீர்மானிச்ச பிறகு அவன் மேலே எப்படி டீல் பண்ணுவோமோ அதே டீல் தான் பண்ணுவோம். அதுக்கு வந்து பயம் அதெல்லாம் மற்றபடி ஆண் பெண் பார்ஷியாலிட்டி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண் பெண் பார்ஷியாலிட்டின்னா இப்போ வந்து ஆண்கள் எல்லா இதுலையுமே ஃபீல்ட்லையும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தான் பெண்களும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. இந்த ஃபீல்டில் வந்து ஒரே சேலரி ஒரே வேல்யூ, எல்லாருமே ஈக்குவல் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஆண் பெண் ஈக்குவலாக தான் டிபார்ட்மெண்ட்லேயே எல்லாருமே ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எந்த ஒர்க்னாலும் எல்லாருமே எல்லா லேடிஸும் பார்க்குறாங்க. அதனால ஈக்குவலாக தான் இருக்காங்க. பணியின் போது நீங்க வந்து சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்ன? பணியின் போது சந்திக்கிற மிகப்பெரிய சவால் பணியின் போது வந்து நாங்கள் வந்து எல்லா இதுமே நம்ம வந்து எல்லா வேலையும் ஒரு கால் சொல்றாங்கன்னா உடனே அட்டன் பண்ணுவோம். உடனே எந்த நைட்டும் பார்க்கணும். இப்போ நைட்டு கூப்பிட்டாலும் உடனே கிளம்புவோம். பகலில் கூப்பிட்டாலும் எந்த நேரத்துலனாலும் நாங்கள் ரெடியாக தான் இருப்போம். சில நேரம் உடம்பு சரியில்லை இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பணியை செய்யணுமேன்ற இதில் போயிடுவோம். அதே மாதிரி இந்த பணி மாற்றங்கள் வரும்போது ஃபேமிலியை விட்டு ரொம்ப தொலைவில் வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப சவாலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் மனசு. மற்றபடி நல்லா தான் இருக்கும். பெண்கள் தினம் உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறது? பெண்கள் தினம் பெண்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய அவசியம். அவங்களே செல்ஃப் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். எல்லாருக்கூடையும் போலீஸ் வந்து பாதுகாப்பாக வர முடியாது. எல்லாருக்கும் போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் அவங்கவுங்க செல்ஃபா நாம காட்டிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இப்போ வந்து போயிட்டு இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கோம். அப்போ யாராவது நம்மளை அட்டாக் பண்றாங்க, யாராவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 100 கிடைக்குது.
கண்களுக்கு அடிச்சு அவங்க வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்மளை செல்ஃபா எப்படி பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து தற்காப்பு கலை கத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம கரங்கள், நம்ம 10 விரல்கள் இருக்கு, அது நமக்கு செல்ஃபா வச்சுக்கணும். சரியா? எந்த இதுனாலும் நமக்கு ஒரு செல்ஃபா நம்ம எதுல இருந்தாவது ஏதாவது எப்படி சொல்றது, எதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ல மாறிட்டோம்னா மற்றவங்க வரதுக்குள்ள நம்ம எப்படி தற்காப்பு பண்ணணும் அப்படின்னு நம்ம செல்ஃபா நம்ம வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் நமக்கு மேக்சிமம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த நேரம் யூஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம தற்காத்து கொள்ள முடியும். சரியா? நீங்க இந்த ஃபீல்ட மெயினா எடுக்க ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த ஃபீல்ட மெயினா எடுக்கிறது ரீசன் அப்படின்னா, நான் படிச்சது கேம்ஸ் டீச்சருக்குன்னு படித்தேன். மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், அதுலேயே மாஸ்டர் ஆஃப் பிலாசபி அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் நிறைய பிள்ளைங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்ட்டு ரொம்ப விருப்பமாக இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு எஸ்ஐ செலெக்ஷன் போட்டு அதில் எஸ்ஐ செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் கிடச்சிச்சு. ஒரு 2 இயர்ஸ் பார்த்துட்டு திருப்பியும் அதே ஃபீல்டுக்கு போயிடணும், கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த ஃபீல்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ 22 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு. இதை விட மனசு இல்லை. எங்களை மாதிரி இருக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு இந்த உமன்ஸ் டே மாதிரி இந்த பெண்களை பத்தி எங்களை மாதிரி இருக்கிறது நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? உங்களோட பெண்கள் நாட்டின் கண்கள் மகன். அப்போ பெண்கள் இல்லைன்னா சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, அந்த மாதிரிதான். பெண்கள் இல்லைன்னா யாருமே இல்லை. பெண்கள் உருவாக்கமே பெண்கள் தான். அப்போ பெண்கள் சக்தியோட நல்லா எப்படி சொல்றது, நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அதே சமயத்துல நல்ல பாதுகாப்பு, அவங்க செல்ஃப் பாதுகாப்பும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு நாய் குலைக்குது அப்படின்னா அது நம்மளை பார்த்து பயந்துதான் குலைக்கும். குறைக்கிற நாய் கடிக்கும், குறைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க. அப்போ அது நம்மளை பார்த்து ஒரு பயத்துதான் குறைக்கும். அதே மாதிரி பாம்பு சீருது அப்படின்னா அது நம்மளை பார்த்து பயந்துதான் இருக்குது. அப்போ எல்லாரும் அந்த நாய்க்கும் பயப்படுவாங்க, அந்த பாம்புக்கும் பயப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம செல்ஃபா நம்ம யார்கிட்ட அனாவசியமா நம்ம கிட்ட சிந்தை வந்தாங்கன்னா நம்ம குறைக்கணும். அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் காமிக்கணும். அப்போ கண்டிப்பா நம்ம கிட்ட யாரும் சீண்டப்பட்டாங்க. அப்போ நம்ம நம்மளா ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த பொண்ணா முக்கியமா பக்கத்துல போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் நம்மளே உருவாக்கிட்டோம்னா நம்மளை யாரும் பக்கத்துல நெருங்க முடியாது. அப்போ இந்த இதுல எல்லாருமே நல்ல ஒரு செல்ஃப் பாதுகாப்பு நமக்கு தேவை. இந்த ஜென்ரேஷன் வரும் ஜென்ரேஷனுக்கும் பயங்கர பாதுகாப்பு தேவை. செல்போன் ஆகட்டும், நிறைய செல்போன்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயங்கரமா நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுது. அதெல்லாம் நமக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை, ஒரு வரைமுறை தேவை. நிறைய சிச்சுவேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட், இந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய பெண்கள், நிறைய குழந்தைகள் நிறைய பாதிக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு வரைமுறை பேரண்ட்ஸ் எடுத்துட்டாலும் அவங்க கண்காணிச்சுட்டே இருக்கும். என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எல்லாமே பேரண்ட்ஸ் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கும் செல்ஃபா ஒரு வரைமுறை வேணும். அப்படின்னா நம்ம பாதுகாப்போட இருக்கணும். அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. பொண்ணு அப்படின்னா தைரியமா இருக்கணும். அவ்வளவு தைரியமா இருந்தாலே போதும். நம்மளை நம்ம தற்காத்துக்கலாம்.
தேங்க்யூ சரி தேங்க்யூ மேம். நீங்க வந்து ரொம்ப மகளிர் தினம் பத்தி நீங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ், நிறைய கருத்துக்கள் நீங்க எங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஜென்சி மேமுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய குமரி அறிவியல் பேரவைக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். நன்றி. Happy Women's Day.